राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये भूतं शरश्च महदावय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தோக வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று ஏதே ச அம்சகலா பும்சः கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராணி வியாக்குலம் லோகே மிருடயந்தி யுகே யுகே. பகவானுடைய அவதாரங்கள்ல சர்வசிரேஷ்டமானது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். மற்றதெல்லாம் பகவானுடைய அம்ச அவதாரம். கிருஷ்ணாவதாரமோ ஸ்வயம் ஒரு துளி கூட குறையாம அப்படியே வந்த அவதாரம். அதாவது பகவான் தன்னுடைய எந்த விஷயத்தையும் மறைச்சிக்காம அப்படியே எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். தன்னுடைய பரமாத்ம தத்துவத்தையோ பரமாத்ம ரகசியத்தையோ பரமாத்மாவுடைய லீலைகளையோ ஒரு ஓரத்துல கூட குறைச்சிக்காம அவன் அப்படியே எடுத்த அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். மத்ஸ்யாவதாரம் எடுத்த சமயத்திலே மத்ஸ்யம் போலதான் பகவான் நடந்திருந்தான். கூர்ம அவதாரம் எடுத்த சமயத்துல கூர்மத்துக்கு என்ன காரியம் உண்டோ அதை பண்ணான். வராக அவதாரம் லோக உத்தாரணம் பண்ணான். நரசிம்ம அவதாரம் பிரகலாத சம்ரக்ஷணம் அதை பண்ணான். வாமன அவதாரம் லோகத்தை மீட்கிறது அதை பண்ணான். பரசுராம அவதாரம் சத்திரியர்கள் நிகிரகம் பண்ணி அடக்கிறது அதை பண்ணான்.
ராம அவதாரம் மனுஷ தர்மத்தை அவலம்பிச்சு காட்டணும், அதை காட்டினார். கிருஷ்ணவதாரம் பரமாத்மானா எப்படி இருப்பான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஆச்சரியமானது கிருஷ்ணாவதாரம். ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சொல்லும் பொழுது கலியுக ஜனங்களுக்கு ஒரே கதி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படிதான் சொல்றார். ஒரே கதி அவன்தான். அவனுடையதான லீலைகள், அவனுடையதான வைபவங்கள், இதுதான் சம்சாரிகளுக்கு ஹிதம். வேற எந்த விஷயத்தை கேட்டாலும் மனசுல ஒரு சாந்தி கிடையாது. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயம் எல்லாமே பகவானுடைய லீலா வினோதங்கள் தானே. ரிஷபதேவருடைய விஷயம், பிருது மகா சக்கரவர்த்தியுடைய விஷயம், கபிலர், வேதவியாசர், இந்த லீலைகள்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு தூரம் ஒரு பூர்ண திருப்தி வரமாட்டேங்க மனுஷன். ஏன்னா வேதவியாசர் அழுதா, வேதவியாசரே நிம்மதி இல்லாம தவிச்சார் அப்படின்னு ஒரு பகவத் அவதாரம் அப்படின்னு ஏற்றுண்டா கூட ஒரு பூரணமான திருப்தி சம்பவிக்க மாட்டேங்க. நாரதர் அவதாரம், சனகாதிகள் அவதாரம், எல்லாமே அவதாரமா சொல்றான். ஆனா கிருஷ்ணவதாரம் தான் பூரணமான திருப்தி கிடைக்கலாம். அப்படியே ஜோர் அப்படின்னு தோன்றணும் எனக்கு. இந்த கிருஷ்ணன் தான் கலியுக வரதன். இந்த கிருஷ்ணநாமம் தான் சர்வசிரேஷ்டம். சைதன்ய மகாபிரபு எல்லா சிஷ்யாவுக்கும் இதே சொல்ல, கிருஷ்ணனை பிடிச்சுக்கோ, கிருஷ்ணனை பிடிச்சுக்கோ, கிருஷ்ணனை பிடிச்சுக்கோ. கிருஷ்ணன் இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில ஆனந்தம் இல்லை அப்படின்னு முடிச்சோம். கிருஷ்ணலீலா, கிருஷ்ணலீலா அப்படின்னு சொன்னா உடனே பாகவதத்துல சொன்ன லீலைகள் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ணலீலைகள் விஷ்ணு புராணத்திலையும் இருக்கு. கிருஷ்ணலீலைகள் லீலாசுகருடைய கிருஷ்ண கர்ணாமிரதத்திலே இருக்கு. கிருஷ்ணலீலா சூர்தாசருடைய கீர்த்தனைகள்ல, கிருஷ்ணலீலா நாராயண பட்டத்திரியுடைய நாராயணத்திலே இருக்கு. நிறைய இடங்கள்ல இருக்கு, விதவிதமா இருக்கு. கிருஷ்ணலீலா இத்தனைக்கும் ஒரு முன்னோடியா ஒண்ணு இருக்கணும். கோபிகள் அனுபவிச்சவர்கள், யசோத அனுபவிச்சவர்கள். ஆச்சரியமா நந்தகோபர், வசுதேவர், தேவகி அத்தனை பேரும் அனுபவிச்சார். இவ அனுபவிச்ச லீலைகள்லாம் ஒரு ஸ்திதியில எல்லாருக்கும் இப்படி மறந்து போக ஆரம்பிச்சு. கிருஷ்ணலீலான்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு மறந்து போக ஆரம்பிச்சு. அந்த சமயத்துல ஒருத்தர் கிருஷ்ணலீலா அவ அப்படி அனுபவிச்சார், ரசம் சொட்ட சொட்ட அனுபவிச்சார். அதுலயே முக்கியமா பகவானுடைய பாலலீலா வினோதங்கள்ல மனசுலயப்பட்டார். வேற யாரும் இல்லை, ஆண்டாளுடைய திருத்தொகப்பனார் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லும்படியான, பட்டர்பிரான் வர்ணிக்கும்படியான ஸ்ரீ பெரியாழ்வார் தான். அது சரியா சொல்லணும்னா கலியுக யசோதா அப்படின்னு தான் பெரியாழ்வார சொல்றார். நிஜமாவே பகவானுடைய இந்த பால்ய சேஷ்டிதங்கள் அதையெல்லாம் அவ்வளவு தூரம் நன்னா அனுபவிச்சிருக்கார். அதாவது நம்ம மாதிரி ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை ஏதான மண்ணை திங்க அட்டகாசம் பண்ணது, இல்லாட்டி அந்த குழந்தை சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கவாளை எழுப்பினது, அதுக்கு தோணித்தனா எல்லாரையும் கடிக்கிறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல மனசுல ஞாபகம் இருக்கு. ஒரு க்ஷணம் உட்கார விடாது, எங்கேயாவது விட்டோம்னா ஓடி போய் எதையான எடுக்கும். சின்ன வயசுல பரபரன்னு அலைஞ்சுட்டே இருப்பான் அப்படின்றார். இந்த ஒரே விஷயங்கள் நிறைய பேர் திரும்பி இந்த குழந்தைகள் பண்ணிட்டு இருக்கும், மறக்கவே முடியாது. சில குழந்தைகள் பார்க்கலாம், ஏதான ஓரத்துல பூச்சி போச்சுன்னா அதை அடிச்சிடும். அதுக்கு அது ஒரு சுபாவம். நிறைய குழந்தைகள் அடிக்கணும் பார்த்துருக்கு. அது பூச்சி அடிக்கிறதே அதுக்கு சுபாவம். ஒரு கட்டெரும்பு போனா அடிக்கும், பூச்சி வந்தா அடிக்கும். இப்படி சில குழந்தைகள் ஏதான பூச்சியை பார்த்து எடுத்து வாயில போட்டுக்க பாருங்க. சில குழந்தைகள் பார்க்கலாம், இந்த செவுத சுரண்டி 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 தின்னு. அது என்னன்னா அதுக்கு அதையே பண்ணிட்டு இருக்கோம்.
அம்மா குழந்தைய காணமே தினம் ஏதான அறையில உட்காந்து இப்படி செவிட்டு சொல்லிட்டு இருக்கும். சில குழந்தைகளுக்கு ஜலத்துல விளையாடுறதே சொல்லுவாங்க, விட்டா போகும் எங்கேயா ஓடி போய் ஜலத்துல நின்று. இப்படி ஏதான சில குழந்தைகள் ஏதான இந்த கரண்ட் பிளக்க சுவிட்சை போய் தட்டிகிட்டே இருக்கிறது சுபாவம். எவ்வளவோ வேலைகள் பண்ணுமான ஒரு சில வேலைகள் திரும்ப திரும்ப ரொட்டீனா இது பண்ணும். அது மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி இந்த பெரியாழ்வார் அனுபவிச்ச கிருஷ்ணலீலைகள் அவ்வளவு சிரேஷ்டம். சுகபிரம்ம ரிஷி கடகடகடன்னு சொல்லி ஓடிட்டு போயிடுறார் பாலலீலைகள். நிஜமாவே பிருந்தாவன லீலையை வர்ணிக்கிறார். கோகுல லீலை ரொம்பவே குறைச்சலா தான் வர்ணிச்சிருக்கார். கோகுல லீலா அப்படின்னு பார்த்தோம்னா பூதனா மோட்சம், சகடாசுரவதம், திருணாவர்தனவதம் பண்றது, இதான் பிராதானியம். அதுக்குள்ள கடகடன் பகவான் வளர்ந்துடுறான். குடுகுடன் வளர்ந்துடுறது. கொஞ்ச நாள்லயே நடக்க ஆரம்பிச்சுட்டான், ஓடினான், கண்டுகள் பின்னாடி ஓடினான், இவ்வளவுதான். கடகடகதான் அதையோ ஓடிட்டு போயிடுறார். ஓடிட்டு போயிடுறார். வெண்ணதுடான்னு சொல்லி கோபிகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றார். அப்புறம் யசோத வயலை கட்டி போடுறது, நலகூபரன் மணிகிரீவன் மோட்சம், பழக்காரிக்கு அனுகிரகம் பண்றார். அதுக்குள்ள பிருந்தாவனங்கள். இந்த பால லீலைகளை கொஞ்சம் குறைச்சலாதான் வர்ணிச்சிருக்காங்க சுகபிரம்ம மகர்ஷி. அது விஸ்தாரமா அனுபவிச்சது அப்படின்னா பெரியாழ்வார் தான். அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாருமே வருவார். கிருஷ்ண பாலலீலைகளை நன்னா அனுபவிச்சது அப்படின்னா பெரியாழ்வார். ஆச்சரியம். ஒரு வாத்சல்யத்திலேயே இருந்தார். ஒரு மாலாக்காரனுடைய விஷயத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு கேள்விப்பட்டுட்டு தானும் பகவானுக்கு மாலை கட்டி போடாதான் உஜ்ஜினிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்திர சாயி, ஆளிலை கண்ணன் அர்த்தான ஆளிலை மேல படுத்துட்டு இருக்க மாட்டான் வடபத்திர சாயி. அந்த வடபத்திர சாயிக்கு நித்தியம் மாலை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாலா கைங்கரியம் பண்ணி 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 நல்ல வாத்சல்யம் வந்துடுச்சு மனசு. அர்ச்சனை பண்றோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், உபவாசம் இருக்கும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா சுத்தமான பக்தி லபிக்கிறதுக்கு தான். பல சந்தர்ப்பங்கள்ல விரதம் இருக்கும். எதுனா ஆத்துல இருக்க உடம்பு சரினா உடம்பு சரியாகணும்னு விரதம், ஏதோ நல்லா படிக்கணும்னு விரதம், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கணும்னு ஒரு அர்ச்சனை, இப்படிலாம் தான் பண்றோம். நிஜமாவே கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்றது, அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றது, விரதம் இருக்கிறது, ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கிறது, நித்தியம் குளிச்சு விட்டு சுத்தமா இருக்கிறது, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டா சுத்தமான பக்தி வரத்துக்காகத்தான். ஆனா இந்த விஷயங்கள்லாம் காமியார்த்தமான காரியங்களை சம்பாதிக்கிறதுக்குன்னு ஆயிடுச்சு இந்த காலத்துல. ஆனா பெரியாழ்வாருக்கு வேற ஒரு தேவை இல்லை, வேற ஒரு சிந்தனை இல்லை. எல்லாம் பகவான் நடத்துவான், அவனுக்கு தெரியும். நம்ம வார்த்தையா சொல்றோம், அவர் அனுபவத்துல வச்சுங்க. பல பேர் வார்த்தையா சொல்லிட்டு இருக்க, பகவானைத்தான் நம்பி இருக்கேன், பார்க்கலாம் அப்படிங்க. பார்க்கலாம்னால போச்சங்க, நம்பிக்கை இல்லை. ஆனா பெரியாழ்வார் பகவானை பூரணமா சிரத்திச்சு நம்பிட்டு இருந்தார். அதனாலே அவருக்கு சுத்தமான பக்தி லபிச்சது. பகவான் பார்த்தான், நல்ல பக்தனா இருக்காரு, இவர் எந்த பக்தி அனுபவிச்சா தனக்கு சுகம்னு பார்த்தான். அழகா ஒரு வாத்சல்ய பாவத்தை கொடுத்துட்டான். அதாவது நம்ம பாடு நாமஜபம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், பகவானா நமக்கு என்ன பாவம் வசத்தியோ அதை கொடுத்துடலாம். அது அழகா வரும், அழகா அது புரிய வச்சிடணும். ஒரு குரு ரூபமா பகவான் இதை பண்ணு, இந்த மாதிரி பக்தி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துடலாம். திருமணக்கு சொல்லி கொடுக்கிறார் இல்லையா நாரத மகர்ஷி, பிரகலாதனுக்கு வேற விதமா சொல்லி கொடுக்கிறார். நீ பகவானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படியும் இரண்யகசிபுவுக்கு பிரகலாதனுடைய தான விஷயங்கள்லாம் பிடிக்காது, பின்னாடி குழந்தைக்கு சிரமம் வரும். அதனால பகவானத்தை எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணிட்டு தேமே நீ பாட்டுக்கு நடக்கிற வேடிக்கை பார்த்து பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அதே துருவனுக்கு இந்த மாதிரி ரூபத்தை தியானம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, மதுவனத்துக்கு போ, இவ்வளவு தூரம் சொன்ன அதே குருதான். துருவனுக்கு சொன்ன மாதிரி பிரகலாதனுக்கு சொல்ல, பிரகலாதன் சொன்ன மாதிரி துருவனுக்கு சொன்னா புரியாது.
அதனால பகவான் எப்படியோ நமக்கு என்ன பாவமோ அதை புரிய வச்சிருவான். அந்த அகம்பாவம் போனா தான் அந்த பாவம் சித்திக்கும். அது மாதிரி நமக்கு இதுதான் பக்தி, இப்படிதான் அனுபவிக்கணும்னு ஒரு நிர்ணயம் வந்துருந்தாலே பாதி குழப்பம் விட்டு போகுது. பக்தியில ஒரு நிர்ணயம் இல்லாம சுத்தின்னு இருக்கும். என்னமோ கோவில் போகிறது, என்னமோ விளக்கு ஏற்றுறது, ஏதோ அர்ச்சனை பண்றது அப்படின்னு ஒரு நிர்ணயம் இல்லை. லோகத்துல பக்தன்னு சொல்லிக்கணும், பக்தைன்னு சொல்லிக்கணும்னு தோன்றதே ஒழிய எந்த பக்தி நாம் பண்ணா பகவான் சந்தோஷப்படுவான்னு ஒரு நிர்ணயம் இல்லை. இந்த 8ஆவதோ 9ஆவதோ படிக்கிற குழந்தைகள் பார்க்கல, முதல்ல குழந்தைகள்லாம் அப்படி வளரும். வளர்ந்த சமயத்துல பின்னாடி என்னவாக போறாய் அப்படின்னு கேட்டா ஒன்னு டாக்டர், இன்னொன்னு இன்ஜினியர், இன்னொன்னு லாயர். அதே 10ஆவது முதல்ல மார்க் வச்சுதான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் இல்லாம இருக்கு. அதுக்குள்ள அப்படி புத்தி பேதலிச்சு போயிடுது. நிர்ணயம் பக்தியிலையும் ஒரு நிர்ணயம். இந்த நிர்ணயம் வந்துடுதுன்னா குழப்பமே கிடையாது. இந்த நிர்ணயம் வராத வரைக்கும் பக்தின்றது ரொம்பவே குழப்பம் தான். இந்த நிர்ணயம் ஆச்சரியமா பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணனை குழந்தையா பார்த்து தன்னை ஒரு தாயாரா பாவிக்கும்படியான ஒரு வாத்சல்யம் வந்தது. ரொம்ப விசேஷம். ஒரு புருஷனுக்கு தான் ஒரு தாயார்னு ஒரு அபிமானம் சம்பவிக்கிறதுன்னு அது ரொம்ப பெரிய காரியம், ரொம்பவே பெரிய காரியம். சாதாரணமாக புருஷா குழந்தைகளை கொண்டாடுறத பார்க்கலாம், ஸ்திரீகள் குழந்தைகளை கொண்டாடுறது நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஸ்திரீகள்னு பொழுது நளினம் உண்டு, அக்கறை ஜாஸ்தி புருஷாவை காட்டி. புருஷாளுக்கு உண்டு அது சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா வாஞ்சைன்னு வரும்பொழுது தாயாருடைய வாஞ்சை தான் விசேஷமா இருக்கு. அதனாலதான் வசனமே சொல்லுவோம், தாயை போல பிள்ளை நூலை போல சேனைன்னு சொல்லிடுவோம். தாய் மாதிரியா பிள்ளை இருப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பாவம் அவருக்கு வந்து சதா சர்வதா கிருஷ்ண ஸ்மரணம். கிருஷ்ணலீலாவே ஸ்மரிச்சுட்டு இருக்கார். பகவான் விளையாடுறான், பிரத்யட்சமா விளையாடுறான், அவர் கூட விளையாடுறான், அவர் வீட்டுல விளையாடுறான், அவருடைய நந்தவனத்துல விளையாடுறான், அவர் தூங்கும் பொழுது சொப்பனத்துல விளையாடுறான், எங்கேயாவது போனார்னா பிரத்யட்சத்துல விளையாடுறான். அதாவது அவருக்கு கிருஷ்ணலீலான்ற ஒண்ணு அனுபவிக்கிறத தவிர வேற வேலையே இல்லை. அது தவிர வேற வேலை பண்றதுக்கான நேரம் வாய்க்கும், வேற வேலைக்கு சிந்தனையும் இல்லை. வேற ஏதாவது யோசனை பண்ணலாமா, வேற யாராவது ஒரு தெய்வத்தை பிடிச்சு இந்த காரியங்கள் சாதிக்கலாமா, அப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். இந்த தெய்வத்தை பிடிச்சா இது கிடைக்கும், அதை பிடிச்சா அது கிடைக்கும், இப்படின்னு ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொன்னு ஸ்வீகரிக்கலாம்னு தோன்றதே ஒழிய ஒரு இடத்துல மனசு லயப்பட்டு பக்தி பண்ணலாம்னு தோண மாட்டேங்க. பெரியாழ்வாருக்கு கிருஷ்ண பக்தி பிராதான்யமா எடுத்து பகவானும் விதவிதமான லீலைகள் பண்றான். அந்த அவர் அனுபவிச்ச கிருஷ்ண லீலாவைத்தான் நம்ம இங்க அனுபவிக்கிறோம். இதை சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தோம்னா பாகவத்துல சொல்லாத விஷயங்களா இருக்கும், சில விஷயங்கள் பாகவத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும். ஆனா அவர் அனுபவிச்ச கிருஷ்ண லீலா நிஜமாவே மெய்சிலிட்டு போகும்படியான கிருஷ்ண லீலா, ஆச்சரியமானது இந்த கிருஷ்ண லீலா. அப்ப இந்த கிருஷ்ணலீலாவை அனுபவிக்கணும். பெரிய ஆழ்வார் எப்பொழுதுமே பகவான் அனுபவிச்சுட்டே இருப்பார். பாதாதி கேசம் கேசாதி பாதம். ஒரு நாள் பகவான் இடத்துல அப்படி பாதா, ஹே கிருஷ்ணா உன்னை பாதாதி கேசம் அனுபவிக்கணும்டா, என்னமோ தெரியலடா பயல, எத்தனை தடவை உன்னை பாதாதி கேசம் பார்த்தாலும் திருப்தி ஆக மாட்டேங்க. காலை பார்த்துட்டேன்னு சொல்லி கணுக்கால பார்க்கணும், கணுக்கால பார்த்துட்டேன்னு இப்படி ஒவ்வொரு அவயவங்களா மேல 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 பார்த்துட்டு போகும்போது வயிறை பார்க்கும்போது கணுக்கால் பார்த்த ஞாபகம் விட்டு போயிடும். உன்னுடைய திருக்கண்களை பார்க்கும் பொழுது திருநாபியை பார்த்த ஒரு சிந்தனை இல்லை. பத்மநாபரே பார்த்த சமயத்துக்கு இங்க பார்ப்போம், இங்கேருந்து போய் திரும்பி நாபியை பார்த்தோம், ஒழுங்கா பார்த்தோம், முகத்தை திரும்பி தானா வரணும். திருவடியை போய் பார்ப்போம், ஒழுங்கா பார்த்தோமா இல்லையா, பூவை பார்த்தோமா, இல்லாட்டி உடுத்துன்ற வஸ்திரத்தை பார்த்தோமா, அங்கே நம்பூதிரியை பார்த்தோமா, போத்தியை பார்த்தோமா, விளக்க பார்த்தோமா, நம்ம திரும்பியும் பார்த்தோம். இப்படி எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துட்டோம், இந்த அவயவம் நன்னா மனசுல நிக்கிறதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. இப்படி ஏதோ பார்க்கணும், அதுக்குள்ள ஒரே கூட்டம் இருக்கு, ரொம்ப அவசரம் இருக்குன்னா கடகடன் சரி நானும் பார்த்தேன் அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு வந்து
ஹிருதயத்துல அப்படியே பகவான் ஆவிர்பவிக்கும்படியான ஒரு அனுபவம். பெரியவாளுக்கும் அந்த மாதிரி ஏற்படுறது இந்த சமயத்துல. அந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா பகவானத்திலே பிரார்த்திப்பா, எப்படி பார்த்தா என் மனசுலேருந்து உன் ரூபம் மறையாதோ அப்படி என்ன பார்க்கவை. அப்படிதான் பிரார்த்திச்சுட்டு போகணும். பத்மநாபா நீங்க ஒன்னு நன்னா பார்க்கணும், நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கவை அப்படின்னு சொன்னா அழகா காமிச்சு கொடுத்துருவார். என்ன உண்டோ காமிச்சு கொடுத்துருவார். அன்னைக்கு அவர் மாலை எப்படி சாத்தின்னு இருக்கார், அன்னைக்கு என்ன விசேஷம், அவருடைய ரூப லாவண்யம் எப்படி பார்த்தாலே நன்னா ஜோரா தெரியும். அந்த பத்மநாப பலம், அந்த அனுபவம் வேணும். பெரியாழ்வாருக்கு அந்த ஒரு அனுபவம் ஆச்சரியமா வந்தது, அற்புதமா வந்திருக்கு, அதி விசேஷமா அதிசிரேஷ்டமா வந்தது. அதுல பகவான் ஒரு நாள் அவருக்கு ஒவ்வொரு விதமான அவயவங்களை காட்டார். பாதாதி கேச வர்ணன். மனுஷாளுக்கு ரொம்ப முக்கியமே இந்த பாதாதி கேச தியானம் தான். மனுஷால தியானம் பண்ணணும். ஒரு அம்மா இருக்கா அப்படின்னா தன் குழந்தைய பாதாதி கேசம் அப்படி பாப்பா, கேசாதி பாதம் நினைப்பார். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி இருக்கான்னா அவளுடைய அந்த சரீர சௌந்தரியத்தில் ஏற்படுவான். கணவன் மனைவியா இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு அழகான ஸ்திரீ கண்ணில் பட்டுவிட்டா, இல்லாட்டி ஒரு அழகான புருஷன் கண்ணில் பட்டுவிட்டா அப்படின்னா உடனே கட 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 கடன்னு பாதாதி கேசம் பார்த்துருவான். என்னமா இருக்கு வரது, என்னமா இருக்கு கண்ணு அப்படின்னு அதுக்கு மேல சொல்லப்படாது, விரசமா இருக்கும். அந்த மாதிரி இப்படி கடகடன்னு பார்த்துருவான். ஏதாவது ஒரு வீடு இருக்கிறதுனா கடகடன்னு பார்த்துருவான். இந்த ஒரு ஈர்ப்புல அப்படி என்ன பார்த்துடுவான். அப்படியே ஹிருதயத்துல நிறைஞ்சு கிடக்கும். அப்படியே ஹிருதயத்துல சமயத்தை எங்கேயோ ட்ரெயின்ல போயிருப்பா, ரொம்ப அழகான ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்துருப்போம். அப்படியே மனசுல என்ன அழகு, மறக்க முடியாத அவளுக்கு, மறக்கவே முடியாது. அத்தனை ஒரு ஈர்ப்பு இல்லையா? அந்த மாதிரி பகவான் ஹிருதயத்துல குடிகொண்டிருக்கிறா போல பார்க்கணும். குடிகொண்டிருந்தோமா உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துடும். எப்பயோ ட்ரெயின்ல பார்த்த ஒரு அழகு அப்படியே மனசுக்குள்ள நீங்காம இருக்கு இல்லையா? அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம அது போல ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ணன் நிற்கணும். அவனையே நினைக்கணும். பாதாதி கேசம் கேசாதி பாதம், பாதாதி கேசம் கேசாதி பாதம். நாரத மகரிஷி துருவனுக்கு அப்படிதான் சொல்றார். இப்படியே தியானம் பண்ணின்றா குழந்தைன்னு பார்க்கலாம். பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அங்குஷ்ட மாத்திர பிரமாணம், கட்டைவரல் பிரமாணம் உள்ள பெருமாளை வர்ணிக்கிறார் சுகபிரம்மம். வர்ணிச்சுட்டு இதையே பாதாதி கேசம் கேசாதியம் தியானம் பண்ணணும். இது பண்ற சமயத்துல ஏதோ ஒரு அவயவத்துல மனசு பூரணமா லயப்படும், அதையே தியானம் பண்ணணும் அப்படின்னு. நம்மளா எனக்கு இது பிடிச்சுன்னு நினைக்கப்படாது. தியானம் பண்ணிட்டே வரும்பொழுது ஒரு அவயவத்துல மனசு அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும். பார்க்கலாம், எத்தனையோ புருஷ ஸ்திரீகள் இடத்துல மோகிச்சு போவான். வா கண் அழகு அப்படின்னு பிள்ளை உறங்காவலிதாசரே அப்படிதான் சொல்றார். என் பெண்டாட்டியுடைய கண் அவ்வளவு அழகு, அதுதான் ரொம்ப மயக்கடிக்கிறது அப்படின்னு. மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவத்திலே வருது. அந்த மாதிரி பகவானுடைய அவயவத்திலே மனசு மயக்க. சிவன் நாராயணியத்திலையும் பார்த்தோம்னா அழகா பாதாதி கேச கேசாதி பாத வர்ணனை இருக்கு. எல்லாத்தையும் வர்ணிச்ச நாராயண பட்டத்திரி திருமுக மண்டபத்தையே பார்த்துட்டவன் அவனுடைய முகார விந்தத்திலேயே பூரணமா லயப்பட்டு அதையே தியானம் பண்ணவேன்னு சுலகமா சொல்றான். அதனால பாதாதி கேசம் ரொம்ப முக்கியம் பகவத் ஸ்மரணைக்கு. மனசு அலபாயிடுதா உடனே கண்ணை மூடிட்டு அப்படி பாதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பகவத் ஸ்மரணம். திரும்பிய கேசத்திலேருந்து பாதம். மனசு கடந்து அலையிறது, மனுஷா பின்னாடி ஓடுறது, அழகு பின்னாடி ஓடுறது, பிரச்சனைகளை நினைச்சு பயப்படுறது, குடும்ப கவலைகள்ல நொந்து போகிறது, சரீர வியாதியை பத்தி அசந்து போகிறோம்னா உடனே கடகடன் பாதாதி கேசம் தியானம் பண்ணிடும். இதுக்கு நேரமோ காலமோ இடமோ எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ட்ரெயின்ல போகும்போது ஸ்மரிக்கலாம், ஆபீஸ்ல லஞ்ச் டைம் உட்காந்து இருக்கோம்னா ஸ்மரிக்கலாம். ஒரு வேலையும் இல்லை, அபாடா இப்பதான் கை வேலை எல்லாம் ஒழிஞ்சது, நிம்மதியா உட்கார்ந்து இருக்கேன்னு ஸ்திரீகள்லாம் சொல்லுவாங்க. அந்த சமயத்துல தியானம் ராதி தூக்கமே வரல படுத்துட்டு இருக்கோம், அப்ப கூட அந்த பாதாதி கேச ஸ்மரணை
அது பண்ணதான் அவருடைய பலம் தெரியும். ஏதோ ஒரு நாள்ல வந்து சித்திச்சு விடாது. ஒரு அரை நிமிஷத்துல அப்படியே வந்து உட்கார்ந்துடாது. அதே அந்த திடமான பக்தி பண்ணி பகவானுடைய ரூப சௌந்தரியத்தை கேட்டு 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 சிரவணம் பண்ண இந்த ஸ்மரணம் சித்தி. அது சித்திச்சு கொடுத்தனா எங்க போனாலும் உள்ளுக்கு அப்படியே இருக்கும், சுகமா இருக்கும். அந்த சமயத்தில் யாராவது திட்டினா கூட பெருசா உரைக்காது, சொல்லிட்டு கிடக்கிறான்னு. யாராவது அவமானப்படுத்தினா கூட புத்தியில ஒரு பாதிப்பு வராது. யாராவது கொண்டாடினா கூட ஆகான்னு ஒரு அகம்பாவம் வராது. ஏன்னா மனசு வேற எங்கேயோ இருக்கு இல்லையா? அப்ப நிஜமாவே ஒரு டிவியோ இல்லாட்டி ஒரு அழகான ஸ்திரீயோ நல்ல அற்புதமான ஒரு வஸ்திரமோ எதுவுமே மனசை பாதிக்காது. அதுதான் இதெல்லாம் தான் நம்மளை பாதிக்கிறது. காரணம் என்ன? மனசுக்கு தியானிக்க வேண்டியதான வஸ்துவை கொடுக்க. பசிக்கிற சமயத்துல வயிற்றுக்கு ஆகாரத்தை போடாம வயிற்றை சுத்தி ஒரு பட்டு துணி கட்டிக்கிறது, நவரத்னத்தை பண்ணி ஒரு ஒட்டியானம் கட்டிக்கிறது, அழகா வயிற்று மேல ஜோரா பவுடர் எல்லாம் பூசிக்கிறது, சந்தனம் எல்லாம் பூசிக்கிறது, இத்தனையும் பண்ணாலும் பசி அடங்க போற சத்தியமா கிடையாது. நீ என்னதான் இது கலங்காரம் பண்ணாலும் உள்ளுக்குள்ளதுக்கு ஆகாரம் கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. அந்த மாதிரி மனசுக்கு பகவத் தியானம்ன்றது ஆகாது. அதை விட்டுட்டு நீங்க எதை வேணா கொடுங்கோல திருப்தி ஆகாது. அந்த பாத்திரம் அப்படி, அந்த மனசுன்ற பாத்திரத்துல பகவான் மட்டும்தான் அப்படியே நிறையும். அது நிறைஞ்சாதான் திருப்தி. மற்ற எது நிறைஞ்சாலுமே அதிருப்தி தான். அதிருப்தி தான். மனசுக்குள்ள பகவான் மட்டும் அப்படியே நிறைஞ்சு கிடக்கு. அது நிறைஞ்சு அப்படியே தழும்பி வழியும் பொழுதுதான் ஆனந்தம். அதுக்குள்ள எதை போட்டாலும் திருப்தி இல்லை, திருப்தியே கிடையாது. மிகப்பெரிய ஒரு சாதத்துக்குன்னு சில இடங்கள்ல பாத்திரம் எல்லாம் வச்சிருப்போம். அதுல எப்பொழுதும் அன்னம் இருந்தாதான் திருப்தி. அதுல ஜலத்தை கொட்டி வைங்கோ, 1/2 கிலோ சர்க்கரையை கொட்டி வைங்கோ, அதாவது திருப்தி வரும். வரவே வராது. அந்த பாத்திரம் அன்னத்துக்கு அவ்வளவுதான். அதுதான் சுகம். பத்மநாபர் கோவில்ல போறோம், உள்ள அழகா பத்மநாபரை பார்க்கிறோம். அவ பத்மநாபரம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், கோவிலை சுத்தி பார்த்துட்டு போங்க, ஒன்னா திருப்தி ஆகுமா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால எது மனசுடையதான வஸ்துவோ அதை ஸ்மரிக்க, அதை பகவான் பெரியாழ்வாருக்கு காண்பிச்சு கொடுக்க. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, அந்த பாதாதி கேசத்தை அப்படியே ஹிருதயத்தில் அப்படி இறுக்கி பிடிச்சுக்கணும். உசுறு போகிற சமயத்தை கூட அந்த ரூபம் ஹிருதயத்தில் நிற்க. அந்த காலம் அடைவதன் முன்னம் கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடைய கோவிந்தனோடு கடைசியில கோடி நீ போடுறாரு. அந்த சமயத்துல கூட பகவத்மரணம் பண்ணா சத்கதி அடைஞ்சுடலாம் அப்படின்னு. அதனால அதே ஸ்மரணம். ஏன்னா கோடி ஜென்மம் நிறைய ஸ்மரிச்சுட்டோம், ஒன்னும் நினைக்காம ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆண் சிங்கமா இருக்கிற சமயத்துல காம போகம் வந்துடுது அப்படின்னா உடனே பெண் சிங்க ஸ்மரணம் சாதாரணமா வரும். அந்த சமயத்துல ஒரு மான பத்தி ஒரு ஸ்மரணை சத்தியமா சிங்கத்துக்கு வராது. ஒரு மீனா இருக்கும்னா அந்த மீனுக்கு தகுந்த ஒரு தாய் மீனா இருக்கும்னா குட்டி மீனை பத்தி ஒரு ஸ்மரணை இருக்கு. அதனால இதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாது. சிங்கத்துக்கும் தன்னுடையதான தேவைக்கு சம்பந்தப்பட்டதான ஒரு வஸ்து மேல ஒரு ஸ்மரணம் உண்டு. சிங்கத்துக்கு பசிக்கிற சமயத்துல ஒரு மான் கிடைக்குமா, ஒரு குதிரை கிடைக்குமான்னு ஒரு ஸ்மரணம் உண்டு. மீனுக்கும் அது குட்டி போற சமயம்னா என் குட்டி அப்படின்னு ஒரு சுவாவமா ஒரு வாஞ்சம் உண்டு. ஒரு ஜோடி மேல ஒரு பிரியம் உண்டு. தன்னுடைய விரோதி மேல ஒரு துவேஷம் உண்டு. இதேதான் மனுஷான என்ன விசேஷம்? நமக்கு தன்னுடையது அப்படின்னா ஒரு பிரியம், தன்னுடையதுன்னா ஒரு வாஞ்ச, தனக்கு கஷ்டம் கொடுக்கிறவானா துவேஷம். இதேதான மிருக ஜாதியும் பக்ஷி ஜாதியும். இதுல வந்து பெரிய வித்தியாசத்தை கண்டுட்டோம். ஒன்னும் வித்தியாசம் இல்லை. அதனால எனக்கு என் பிள்ளைன்னா கொல்ல ஆசை, என் பேத்தி என் பேரன்னா எனக்கு அப்படி ஒரு பிரியம், என் பேரனுக்கு என் மேல அவ்வளவு தூரம் பிரியம். இது ஒரு விஷயமே கிடையாது. தேவை இருக்கு, பிரியம் வந்துடும். இது கோடி ஜென்மாவா மிருக ஜாதியிலே இருந்து பக்ஷி ஜாதியில இருந்து எறும்பு ஜாதியில இருந்து நல்லா பழகி தொலைச்சுட்டோம். அதனால இது பெருசு கிடையாது. இது லோகத்துடைய சுபாவம். இதை தாண்டி மனுஷன் பகவத் ஸ்மரணம் பண்ணா அதுதான் பக்த ஸ்வபாவம். ஹிருதயத்துல பகவான் நிக்கணும், வேற எதுவுமே பிராதான்யமா தெரியப்படாது. உடனே தாயாரியோ தோப்பனாரியோ பந்துவையோ சகோதரனையோ ஆத்துக்காரையோ பெண்டாட்டியையோ விரோதிச்சுக்கணும், துவேஷிக்கணும்னு அர்த்தம் இல்லை. பகவான ஸ்மரிக்கணும். இப்படிதான். அது ஆச்சரியமானது. ரொம்ப
நுணுக்கமானது, அழகா வரும். எல்லாராலையுமே அதை கொண்டு வர முடியாதுன்னு கிடையாது. பெரிய ஆழ்வார் அப்படி கிருஷ்ணன் அனுபவிக்கிறார். ஒரு குறவில்லாம அனுபவிக்கிற. பக்தியில குறை வரக்கூடாது. எல்லா குறையும் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் பக்தி. ஆனா திருப்தி அபாரா, நல்லா பக்தி பண்ணிட்டேன், நல்லா பகவான் அனுபவிச்சுட்டேன், சந்தோஷம். இந்த சரீரத்தை கொண்டு அடைய வேண்டியதான பகவான் அனுபவிச்சுட்டேன்னு திருப்தியா கிளம்பும். அதுக்குதான் இந்த பாடு. நன்னா சாப்பிட்டேன். சில சமயங்கள் ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவோம். ஒன்னும் ஹோட்டல் சரியா இருக்காது, கிளீனா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. இன்னத்த ஹோட்டல் பணத்தை கொடுத்து ஏதோ சாப்பிட்டு வந்தேன். சமயத்துக்கு தான் கல்யாணத்துக்கு போவோம், அழகா சாப்பிடலாம் போவோம். அங்கே ஆகாரம் நல்லா இருக்கா, திருப்தியா இருக்கு. சமயத்துக்கு ஏதோ பழையதும் ஏதோ மாவிடுவோம் நாட்டம், திருப்தியா சாப்பிட்டேன். அங்க விருந்துன்னு பிராதானியம் இல்லை, இங்க பழையதுன்னு கேவலமும் இல்லை. திருப்தி ஆச்சா, இதுதான் முக்கியம். நல்லா சாப்பிட்டணும். ஜுரத்துல இருந்து மீண்டு வந்தவாளுக்கு வெறும ரசத்தை கரைச்சி கொடுத்தவன் அப்பாடா 4 நாள் அந்த பிரெட்டை தின்னு 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 வாயெல்லாம் என்னமோ ஆயிடுச்சு. அப்பாடா இப்பதான் வயிற்றுக்கே ஒரு பலம் வந்ததுன்னு. அந்த மாதிரி சரீரத்தை விட்டு கிளம்புற சமயத்துல திருப்தி நல்லா பகவான் அனுபவிச்சு ரொம்ப சந்தோஷம்னு கிளம்பு. ஏன்னா மிருக ஜாதியா இருக்கும் பொழுது அதனுடைய சுகம் அனுபவிச்சாச்சு. மிருக ஜாதி, பக்ஷி ஜாதி, பூச்சியா இருக்கும். எல்லாத்திலையும் காமம், குரோதம், பயம், ஸ்நேகம் எல்லாம் அனுபவிச்சுட்டோம். எல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சு. ஒன்னும் அனுபவிக்காமல்லாம் கிடையாது. அங்கேயும் காமம் உண்டு, அங்கேயும் குரோதம் உண்டு, அங்கேயும் பயம் உண்டு, அங்கேயும் ஸ்நேகம் உண்டு. எல்லாம் அனுபவிச்சுட்டோம். மனுஷாலா இருந்து திரும்ப இதைத்தான் அனுபவிக்கும்னா அதுக்கு மனுஷனா வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷாலா வந்து பகவத் ஸ்மரணம் பண்ண. இதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லணுமா வியாக்கியானம்னா பகவத் பாதாதிகேச ஸ்மரணம் எவ்வளவு விசேஷம்னு புரியறதுக்காக சொல்ல. எந்த ஒரு பிரச்சனைனா கடகடன் பகவத் பாதாதிகேச ஸ்மரணம் பண்ணணும். இது என்ன பண்ணுவோம்னு சிந்தனை பண்றத காரணம் ஸ்மரணம் பண்ணாத தானா பகவான் வழி காட்டிடும். மித்திரெல்லாம் அப்படிதான் இருந்தா. திட்டுறான், திருராசன் அவ்வளவு கேவலப்படுத்துறான். அப்ப கூட பகவத் ஸ்மரணம் பண்ணுவார். அவர் பாட்டு பாதாதிகேச அப்படி தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உடனே பகவான் இதை பண்ணணுமா எழுந்து பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பகவத் சங்கல்பம் சரியா தெரியும். சமயம் ஆசையப்பட்டு நம்ம முடிவெடுக்கும். ஆசையப்பட்டு முடிவெடுக்கும் போதுதான் கஷ்டம். பகவத் தியானம் பல சந்தர்ப்பங்கள்ல குருஜிமார் கேட்டோம்னா இது என்னமா பண்ணலாம் அப்படின்னா அப்புறமா சொல்றேன் அப்படின்வா. அப்படி நாமஜம் பண்ணிட்டு இருப்பா, ஏதோ பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு வந்து சொல்லுவா இந்த மாதிரி பண்ணுமா. சரியா இருக்கும், ரொம்ப சரியா இருக்கும். ஒரு துளி கூட தப்பா போகவே போகாது. ஏன்னா அந்த பகவத் ஸ்மரணையில பண்ணக்கூடிய பகவத் சங்கல்பத்துல பகவத் தியானத்துல பண்ணக்கூடிய காரியம் ரொம்ப சரியா இருக்கும். அதுக்குதான் பெரியவா திரும்ப பகவத் ஸ்மரணம் பண்ணுங்க, பகவத் ஸ்மரணம் பண்ணுங்க, பகவத் ஸ்மரணம் பண்ணுங்க அப்படின்னா இந்த காரியம் ஏன் நடக்கிறது, இது எதனால நடந்தது, இதுக்கு என்ன பக்தி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நன்னா புரிஞ்சுப்பாரு. நன்னா கவனிச்சு பார்க்கலாமே. திரௌபதியே பெரிய அவமானம் வருது. அவ ஒவ்வொரு மனுஷாலா ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு தன்னையும் ஸ்மரிச்சு எல்லா விஷயங்களையும் பேசினா ஒரு பிரயோஜனம் இல்லை. கோவிந்தா புண்டரீகாட்சா லக்ஷமாம் சரணாகதம்னு பகவானை ஸ்மரிச்சா உடனே சொல்யூஷன் கிடைச்சிடும். பெரிய அவமானத்தில் அது வரைக்கும் ஒரு சொல்யூஷன் அவளுக்கு கிடையவே இல்லை, ஒரு தீர்வு இல்லை. என்னடா பண்றதுன்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தா. பகவத் ஸ்மரணம் பண்ணா அடுத்த க்ஷணம் தற்க்ஷணா, அந்த க்ஷணமே சரியா சொன்னா அந்த க்ஷணமே பகவான் ஒரு தீர்வை கொடுத்துட்டா புடவை சரந்துடும். அவ்வளவுதான். பிரகலாதன் என்ன பண்ணா, அப்பா எண்ணெய் கொப்பையில போறான், அப்பா கொண்டு கடல்ல வீசிறான், அப்பா கொண்டு யானையை கொண்டு மிதிக்க வைக்கிறான். அவன் பாட்டுக்கு நாராயண ஸ்மரணம் பண்ணான். யானை மிதிச்சா உடம்பு வலிக்குமா, கை முறிஞ்சு போயிடுதான், நாளைக்கு வைத்தியரை பார்க்கணும் அப்படிதான் யோசனை. கீழே விழுந்தோமே வலிக்கிறது, காத்தால எலும்பு உடஞ்சிருக்குமோ, வசிக்கவே முடியல, ஏதோன்னு ஆயிருக்குமோன்னு ஒரு சிந்தனை. ஆனா பிரகலாதன் ஒரே ஸ்மரணம், நாராயண ஸ்மரணம். அவன் எதையும் எந்த விஷயத்துக்கும் என்ன பண்றது யோசனை பண்ண, தானா அது பாட்டுக்கு நடந்து அக்னியில கொண்டு போட்டா அக்னி குழு குழுன்னு இருந்தது. அவன் அக்னி குழு குழுன்னு இருக்கேன்னு பார்த்தான். அப்பதான் நாராயண கிருப்பை. அவன் வெறும நாராயண ஸ்மரணம் ஒண்ணுதான் பண்ணிட்டு இருந்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒரு ஸ்மரணம் பண்ணல. நம்ம எல்லாம் புத்திய போட்டு நான் அவ்வளவு யோசனை பண்ண கடைசியில ஒரு ஐடியா கிடைச்சது, அதுவும் அபத்தமாத்தான் இருக்கு. அதை விட்டுட்டு பகவத் ஸ்மரணம் பண்ணி பாருங்கோ, தானா நடக்கும். அது ரொம்ப அழகு. இந்த பகவத் ஸ்மரணம் பண்ணும் பொழுது விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம கூட இப்படி வருமா, நம்ம கூட இப்படி பேசுவோமா, நம்ம கூட இப்படி நடந்து போவோமான்றது ரொம்ப ஆச்சரியமா.
ஆசமயப்பட்டு பண்ணும் பொழுது நம்ம காரியங்களுடைய ஸ்திதியே வேற. அதே பகவத் தியானத்தை பண்ணும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆசமயப்பட்டோம்னாலே கஷ்டம்தான். பகவான் இடத்துல வயப்பட்டோம்னா கஷ்டமே கிடையாது. அப்ப காமம் இல்லை, அப்ப துவேஷம் இல்லை, அப்ப பயம் இல்லை, அப்ப அகம்பாவம் இல்லை, அப்ப துக்கம் இல்லை, அப்ப தோல்வி கிடையாது, அப்ப எதுவுமே கிடையாது. ஜம்னால் தூக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன ஒரு ஆனந்தமோ அதுபோல கோடி மடங்கு ஆனந்தம் சுய பிரஜையோட. தூக்கத்தை கூட சுய பிரஜையோட ஒரு ஆனந்தம் இல்லை. ஆனா அந்த சமயத்துல இந்த பகவத் ஸ்மரணம் பண்ணும் பொழுது சுய பிரஜையோட ஒரு ஆனந்தம் சத்தியமா பெரியாழ்வார் அப்படி ஸ்மரிக்கிறார். இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. பகவத் தியானம் பண்ணுங்கோ, பகவத் தியானம்னா தியானம் 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 சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் பகவத் தியானம் பண்ணுங்கோன்னு சொல்றாரு. பகவத் தியானம் பண்ணுங்கோ, பகவத் ஸ்மரணம் பண்ணுங்க. பகவத் ஸ்மரணம் இப்படி கண்ணத்தை போட்டுக்கிறது, அப்படி கோவில பார்த்து இப்படி அஞ்சலி பண்றது, கோவிலை விட்டு இறங்கினாலும் பத்மநாபரம் மறந்துடுது, அவ்வளவுதான். அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. கோவிலை பார்த்து வெளில வந்தாச்சுன்னா எல்லா கதையும் குடுக்கிட்டு ஓடும். சரியா சொன்னோம்னா அந்த ஸ்மரணையிலேருந்து வெளியில கூட வர முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மரணை இருக்கும். சமயத்தை ஏதாவது நஷ்டமாயிடுச்சு, இல்லாட்டி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருக்குன்னா அதுலேருந்து மீண்டு வெளில வர முடியாதபடிக்கு அதுலேயே மனசு சுற்றும், அதையே சுத்தின்னு இருக்கும். இந்த மாதிரி பத்மநாப சன்னதி ஏறி இறங்கிட்டு வந்துட்டோம்னா இப்படி பத்மநாபரே சுத்திட்டு இருக்கணும் உள்ளுக்குள்ள. வெளில யாராவது கேட்டா கூட பதில் சொல்ல முடியாதபடிக்கு அந்த ஒரு ஸ்மரணை. அதுக்கு பேர் பகவத் ஸ்மரணை. அப்படியே கண்ணை மூடிதான் அந்த ரூபம் தெரிகிறது பேர் இல்லை, அப்படியே அந்த சுத்தனம். அசம்பாவிதம் நடந்துருக்கு, ஏதோ ஒண்ணு உடனே அதே சுத்தறது இல்லையா, அதுக்கு பேரு ஸ்மரணை. அந்த மாதிரி ஸ்மரிக்கணும். கோவில் போயிட்டு அந்த சாவலா அப்பாவாடா பெரிய வேலை முடிஞ்சுடுத்து, அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பேர் பகவத் ஸ்மரணை. எப்பொழுதும் சதா சர்வதா இருக்கு. அந்த ஸ்மரணை வந்துடுத்துன்னா கீழே விழுந்து அடிபட்டாலும் பெருசா தெரியாது, பெரியதான நஷ்டமே வந்தாலும் சரி. ரோகத்தை நினைச்சது நடக்கவே இல்லைன்னா கூட நடக்கலையா சரி பார்த்துக்கலாம், அப்படி ஒரு மனசு வந்துடும். அப்படி ஒரு மனசு வந்துடும். அப்ப எதையுமே அலட்டிக்க மாட்டோம், எதுலையும் மனசை போட்டு குழப்பிக்க மாட்டோம். இது நடந்துடுத்தா சரி அடுத்த காரியம் என்ன பார்க்கலாம், இது நடக்கலையா சரி ரைட் நடக்கல, அவ்வளவுதான். இது நடக்கல, இது நடந்துடுது, இவ்வளவுதான் இருக்கு. இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கல, இப்படி 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 குழப்பிட்டு இருக்க மாட்டோம். அதனால பகவத் ஸ்மரணம். நல்ல மழை கொட்டுறது, கொடை எடுத்துட்டு போகணும். இப்ப கொடையை எடுத்துட்டு போகலாமா வேண்டாமா, மழையில் நனைஞ்சா கஷ்டமாச்சு, நனையலாமா வேண்டாமா, இவ்வளவு குழப்பம்லாம் வரவே வருது. சரி கொடை எடுத்துட்டு போவோம், இப்படியும் கொஞ்சம் நினைவோம், ஆத்துக்கு வந்து வேற வஸ்திரம் மாத்துக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசால யோசனை பண்ணணும். மழை நனைஞ்சா என்ன பண்றது, நனைஞ்சா வஸ்திரம் நினைக்கும், திரும்பி அளவுக்கு போட்டு வேற வஸ்திரம், இவ்வளவுதான். இதுக்கு மேல சின்ன பண்றது ஒண்ணுமே கிடையாது. அதான் கொட்டுறது. ஆனா கட்டாயம் வெளியில போகணுமே, போயே ஆக வேண்டியிருக்கு. இந்த மழை நின்னா தேவையில்லையே, நிக்க மாட்டேங்கிறது, இப்படி யோசனை பண்ணிட்டோம்னா இது பைத்தியக்காரன். சரி மழை கொட்டுறது, போயிட்டு ஆகணுமா வெளில போகணும், நினைச்சுட்டோமா உடம்பு வந்து தொடச்சுக்கணும், வஸ்திரம் மாட்டு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன இருக்கு யோசனை மட்டும் சொல்லுங்க. ஆனா அதை விட்டுட்டு மழை நின்னா தேவையில்லை, 5 நிமிஷம் பார்க்கலாம், நின்று எடுத்துனா ஓடி போயிட்டு வந்துடலாம், அவசியமே இல்லை. பகவான் அழகா வழி காட்டலாம். அதாவது பகவானுடைய பாதாதிகேச ஸ்மரணத்துக்கு இவ்வளவு பலம் உண்டு. வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களுக்கு மனசை போட்டு உழப்பிக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அழகா புரிஞ்சு. பெருசாலாம் பிளான் பண்றதுக்கோ, பெருசா மண்டையை போட்டு பிச்சுக்கிறது, ஒரே மண்டை காயறதுன்னு சொல்றதுக்கோ ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதான் பெரிய சம்சாரிகள் பண்ற குழப்பத்தை பார்த்தா செய்ப்பா, எதுக்கு இந்த போட்டு பாடுபடுத்திக்கிற மனசு அப்படின்னு தோணிப்பார். பகவத் ஸ்மரண தானாது எல்லாத்திலையும் நமக்கு ஒரு விடுதலையை பெரியார் ஆச்சரியமா பகவானத்துல பிரார்த்திச்சுட்டார். பகவானும் அவருக்கு ஒவ்வொரு விதமான லீலைகள் மூலமா தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காட்டார். திருமேனி சௌந்தரியம் நிஜமாவே, திருமேனி சௌந்தரியம் அப்பதான் நல்லா பலமா தெரியாது, அழகா தெரியாது. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த
பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயி வந்து காணீரே. ரொம்ப ஆச்சரியம் இந்த பகவானுடைய செந்தாமரை பாதங்கள். ரொம்ப அழகு அழகு சொட்ட 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 இருக்கு. எம்பெருமானுடைய செந்தாமரை பாதங்கள் அற்புதமா இருக்கு. அதுவும் கிருஷ்ணலீலால கிருஷ்ணாவதாரத்துல அந்த பாதங்கள் அவ்வளவு அழகா இருக்கான். வேற அவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரம் ரொம்ப ஜோரா இருக்கு. இந்த லீலைகள் வாமன அவதாரமோ நரசிம்ம அவதாரமோ பரசுராம அவதாரமோ அவ்வளவு தூரம் சௌந்தரியத்தோட இல்லை. ராம அவதாரம் இருந்தது. ஆனா என்ன சொல்றது, அந்த கௌசல்யா தசரதர் அந்த புறத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியப்பட்டவா ஒரு வசிஷ்டர் யாரோ சில பேருக்கு மட்டும்தான் ராம பாலலீலா உள்ளபடி தெரியும். பட்டவர்தனமா வால்மீகி மகர்ஷியும் சொல்லல, துளசிதாசரோ கம்பனோ கூட பெருசா வர்ணிக்கல. பின்னாடி வந்த சில ராம பக்தா ராமனுடைய பாலங்கள் அவ்வளவு அழகா இல்லையே, நிறைய உண்டே அனுபவிக்கலேன்னு ஆதங்கப்பட அவளுக்கு நிறைய பாலநிலைகள் பகவான் அங்கங்க எங்க கொஞ்சம் காமிச்சு கொடுத்தான். அதெல்லாம் அனுபவிச்சு பின்னாடி சொன்னான். ஆனா கிருஷ்ணலீலைகள் சுகபிரம்மம் சொல்லியிருக்கா நிறைய இருக்கு. கிருஷ்ணலீலாக விசேஷம் தான். கிருஷ்ணலீலா அவ்வளவு சிரேஷ்டம். அதுலயும் தேவகி பிள்ளை யசோதியா வளர்ந்தது ரொம்ப ஆச்சரியம். தேவகி எப்படிப்பட்டவள்னு கேட்டா சீத கடவுள் அமுதன்ன தேவகி. ஜோரா நல்ல சீதளமான கடல், நல்ல சிறு சிறு சிறுன்னு இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு அமுது உற்பத்தி. அந்த அமுது போல தேவகி சீத கடலுள் அமுதன்ன தேவகி. அந்த அமுது எவ்வளவு பேருக்கு சுகம் கொடுக்குது. அந்த மாதிரி தேவகின்னு ஒருத்தி பிறக்கல அப்படின்னா கிருஷ்ணன் இப்படி ஆயுர்வேதத்துக்கு கிடைச்சிருப்பானோ. இப்படி யாராவது தானம் பண்ணுவாளா லோகத்துல? 6 குழந்தைகளை இழந்து 7வது குழந்தைய தொலைச்சொட்டு 8வது குழந்தைய ஆச்சரியமா இந்தா தானம்னு கொடுக்கிற ஒரு மனோபாவம் வருமா? அதனால அவர் அமுதுக்கு சமானம் தான். சீத கடவுள் அமுதன்ன தேவகி கோதை குழவால் அசோதைக்கு போத்தந்து. நல்ல சுருட்ட சுருட்டையான கேசமா அசோதைக்கு. தலைவரையே புஷ்பத்தை சூடின்னு இருக்கா. அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்தை அடைச்சி தானம் கொடுத்தாலும் தன்னை விட வசதியா இருக்க வாரத்தை கொடுப்பா, தன்னை விட பெரிய லெவல்ல இருக்க வாரத்தை கொடுப்பா. லோகத்திலேயே தன்னை விட கீழா இருக்க வாரத்தை தானம் கொடுத்த ஒரே ஒருத்தி தேவகி மட்டும்தான். தன்னை விட பெரியவாளா இருக்க வாரத்தான் குழந்தைய கொடுக்கணும். அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்துக்கு கூடத்துக்கு போய் குழந்தைய கொடுப்பாளான்னு அதுக்குதான் கொடுத்துட்டாலும் ஆச்சரியமா கொடுத்துட்டாலும். அதுவும் யசோத ஒன்னும் தெரியல. வயசானவ வேற ஏதோ இள வயசா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வயசான யசோத இடத்துல கொண்டு போய் பிள்ளைய ஜாகிரதையா வளான்னு யாராவது கொடுப்பாங்க? யாருக்காவது நம்பிக்கை வருமா? என்ன திரகாத்திரமா இருக்க வரதான் கொடுக்கணுமா? யசோத இடத்துல கொண்டு போய் தத்து கொடுத்துட்டாள். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்து கொடுத்து அனுப்பிட்டா. கொரியர் பாய் மாதிரி வசுதேவர் கொண்டு போயிட்டார். தேவகி கொண்டு விடுங்கோ அப்படின்னா உடனே கொண்டு போறேன்னு போயிட்டா. கொண்டு போய் அறிவொன்றுமில்லாத இடத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். அந்த இடத்தை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாள். இது என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் கிருஷ்ணன் அப்படின்னு என் பகவான் இது என் பிள்ளைன்னு ஒரு சுவாதீனம் வந்துடுத்தான் அவளுக்கு. அதை அவன் மாத்திக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அது தேவகி பிள்ளைன்னு தெரிஞ்சு பகவான் இவளை விட்டுட்டு மதுரா போயாச்சு, துவாரகா போயாச்சு. இத்தனைக்கும் அவனுடைய ருக்மிணி கல்யாணத்துக்கு கூட யசோதை கூப்பிடல. அப்ப கூட யசோதைக்கு தன் பிள்ளைன்னு சுவாதீனம் விட்டு போகும். இதுதான் பக்தி. ஆஹா எனக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவனுக்கு அம்மாவும் கிடையாது, எனக்கு அவன் பிள்ளை என்னதான் இருந்தாலும் வளர்த்தது அப்படிதானே, என் வயிற்றுல சுமந்திருந்தாதானே கொஞ்சமாவது என் மேல ஒரு வாஞ்சை இருக்கும் அப்படின்னு யசோதைக்கு தோணலையா? ஆஹா நமக்கு ஏதோ பாக்கியம் கிடைச்சல், இதுக்காக ஒரு கல்யாண பயலுக்கு பண்ணி பார்க்கணும்னு பிரார்த்திச்சிருந்தாலே ஒழிய நான் அவனுக்கு அம்மா கிடையாது, அவன் எனக்கு ஒன்றும் புள்ள கிடையாது, 11 வருஷம் வளர்த்தேன், வளர்த்த கடை நெஞ்சில பாயறது வசனம் உண்டு, தோல் நிலையும் மாறு நிலையும் போட்டு வளர்த்தேன், ஒண்ணுமே சொல்லலையா? பயல உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கிற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு நான் அதுக்காகவே
திரும்பவும் கலியுகத்துல வகுளமாளிகாவா வந்தா, பகவான் ஸ்ரீனிவாசனா வந்தா, பத்மாவதிய கல்யாணம் பண்ணி வச்சாரு காணக்கணிக்க. அப்படி ஒரு யசோதை இது என் கிச்சா, அவ்வளவுதான். தேவகி வயிற்றுல பிள்ளை அப்படியா இருந்தாலும் என்ன பரவாயில்ல, என் கிருஷ்ணன் தான். நான் பால் கொடுத்துருக்கேன், எனக்கு அவனுக்கு சம்பந்தம் உண்டு. அவன் என் அம்மானு கூப்பிட்டான், அது போதும். அவன் என்ன சம்பந்தம் இருக்கு இல்லைன்னு லோகம் சொல்லட்டும். சாஸ்திரப்படி சம்பந்தம் இருக்கு, சாஸ்திரப்படி சம்பந்தம் இல்லை, என்ன வேணா உலகம் உளறி கொட்டட்டும். நான் அவனை டே கிருஷ்ணான்னு அவன் அம்மானு சொல்லியிருக்கேன், என் மடியில படுத்துட்டு பால் கொடுத்துருக்கேன், எனக்கு இது போதும். கிருஷ்ணனுக்கும் எனக்கும் தாயாருக்கும் பிள்ளைக்கும் உள்ள சம்பந்தம் இருக்குன்றது எனக்கு இது போதும். இதுக்கு மேல அவனை நான் தான் பெருத்தேன், பர்த் சர்டிபிகேட், அம்மா பேர் என்ன, உடனே தேவைக்கு பதில் யசோதான்னு போடணும்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணன் அம்மான்னு ஒத்துருட்டான், என் மடியில படுத்துட்டு பாலை குடிச்சு விட்டான், நானும் உன்ன பிள்ளைய அவ்வளவுதான். இதுதான் வாத்சல்யதான். தேவகி தான் அம்மா அப்படின்னு அவன் சொன்னா கூட அவன் சொல்லிட்டு போகட்டும், லோகாயுதமா சொல்லிக்கணும், அப்படிதான் சொல்லிடுவான். லோகாயுதம் என்ன பண்ற சொல்லிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றான், அந்த மாதிரி சொல்லிட்டான். அப்படிப்பட்ட யசோதை வளர்த்ததுனாலேயே பகவானும் ஒன்னும் தெரியாத குழந்தை ஆயிட்டான். அவனுக்கு சுகமா இருக்கான். சர்வஜனுக்கு எவ்வளவு பார்த்தா எல்லாம் தெரியும், மனுஷா யாரு என்ன ஏதுனானா யசோதை வளர்த்ததுல சர்வஜனுக்கு சர்வஜத்துவம் போயிடுத்தான். கை நன்னா இருக்கே அப்பாடா, அதனாலதான் ஜனங்கள்லாம் சுகமா இருக்காளா, பூலோகத்தெல்லாம் சுகமா இருக்கானா ஒன்னும் தெரியல. அது கூட்டத்துக்கு எது நடக்கிறது, எது நல்லது, எது கெட்டது ஒன்னும் தெரியலையே. அதனாலதான் குழந்தைகள் அம்மா அம்மா அம்மான்னு ஓடுறதுகளா அப்படின்னு மயங்கி போயிட்டானா. பேதை குழவி ஆயிட்டான், ஒன்னும் தெரியல. பேதை பாலகன், ஒண்ணுமே விவரமே தெரியாத குழந்தை ஆயிட்டானா. அதனால குழந்தையுடைய சேஷ்டா இருக்கு, கொஞ்சம் நன்னா பல்லெல்லாம் அப்படி உடுத்தாம எதியானம் பிடிச்சி வாயில வச்சுக்கணும்னு தோணும். இந்த குழந்தைகள் எப்பொழுதுமே இந்த கையை கால ஆட்டிகிட்டே இருக்கும், குதூகலம். அது அது ஒரு குஷி. அதுதான் சின்ன குழந்தைகளை பார்க்கறது ஒரு குஷின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 அதுக்கு குதூகலம் வந்து எடுக்கணும்னா நல்ல சப்தம் போட்டு சிரிச்சுட்டு இந்த கையை கால அதை ஆட்டுறதே ஒரு சுகம். அது தன்னுடைய இந்த குதூகலத்தை இந்த கையை காலை உதச்சு உதச்சு காட்டும். பெரியவா அப்படி உதச்சு காட்ட பயமா இருக்கும். பெரியவாள்லாம் பார்த்தோம்னா அடிச்சு கிள்ளி அப்படின்னு அடிப்பான். ஏதாவது டிவியில் ஏதாவது காமெடி பார்த்துட்டா இல்லாட்டி அவள் ஏதாவது விஷயம் சொல்லியாச்சுன்னா பக்கத்துல தான் அடி வந்துடுவான். அவளுடைய குதூகலம் அடுத்த வாழ்க்கை கஷ்டம். ஆனா குட்டி குழந்தைகள் அப்படி கிடையாது, இந்த காலை உதச்சி அதுகள் சிரிக்கிறதே ஒரு அழகு. அதுலதான் மயங்கி போறோம். எப்படி சிரிக்கிறது பாரு, அப்படியே அந்த கையை காலை உதச்சு அப்படியே இந்த குதூகலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டும். அப்படியே அந்த கையை காலை உதைக்கும் பொழுது அதுக்கு என்னமோ அந்த காலெல்லாம் அப்படி பார்க்கும். அது தன்னோட கால் அதுங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு ஆடுறது, அதுதான் அந்த குழந்தைகள் சொல்றாங்க. நமக்கு தெரியாது அதோட காலுன்னு, ஆனா அது எனக்கு அதுக்கு ஒண்ணும் தெரியாது. தன் கையே கூட அதுக்கு தன் கையின்னு தெரியாது, அதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அதுதான் ஆச்சரியம். தன் உடம்புன்னு ஒரு சுவாபிமானம் இருக்காது, அதான் ரொம்ப ஆச்சரியம். அதுங்களுக்கு ஏதோ தன் கையை அப்படி பார்த்துக்கும், இப்படி பார்க்க என்னமோ வஸ்து வித்தியாசமா இருக்கு. விரல், அது விரல் என்னமோ அழகா இருக்கு, அது வாயில போட்டுக்கும், அது தப்பினா நன்னா இருக்கு. அது என்ன நினைச்சுக்குன்னா நம்ம வாய்க்கு பக்கத்துல இருக்கு, அவ்வளவுதான். இது தன் கை நான் வாயை போட்டுக்கணும்னு அந்த சிந்தனை கிடையாது. ஏதோ ஒன்று வாய் பக்கத்துல நன்னா இருக்கு, வாயில வச்சுன்னா நன்னா இருக்கு, அவ்வளவுதான். அதனால அதுங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஆச்சரியம். தன் ரூபமே அதுங்களுக்கு ஆச்சரியம். இது தன் ரூபம்னு சுவாபிமானம் இல்லாத ஒரு ஆச்சரியம். இந்த கையை காலை உதைக்கும் போது இப்படி ஆடை கால் உடனே அதை பிடிக்காது, அது உடனே அப்ப வந்து கையை இப்படி பிடிச்சுக்கும் அழகா. அப்படி கால், இந்த கால் இப்படி மாறின உடனே அது அழகா. இது எதை பார்த்தாலும் வாயில வச்சுக்கணும்னு தோணும் குழந்தைகளுக்கு. ஏன்னா தாயாருடைய ஸ்தனமே அதுக்கு ஜீவிதத்துக்கு அஸ்திவாரமா இருக்கிறதுனால எதை கிடைச்சாலும் வாயில வச்சுக்கணும்னு ஒரு சுபாவம். அதுதான் குழந்தைகள், வேற ஒண்ணும் இல்லை. அம்மாவுடைய ஸ்தலங்கள்ல வாய் வச்சு பால் குடிச்சு 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 அப்படியே பழகி போயிடுது இல்லையா. அதனால எது கிடைச்சாலும் உடனே வாயில வச்சு பார்த்து அதுல இருந்து அந்த மாதிரி பால் வருதா, அதுக்கு அது ஒரு சுபாவம். அம்மாவுடைய ஸ்தலத்துல இருந்து பால் வரா மாதிரி எதை எடுத்து வாயில வருது அதே பால் வருதா, வரல அப்படின்னா தூக்கி போட்டு அது கையோ காலாவோ ஆனா அது ருசிச்சு பார்க்கறது பால் வருது. அது குழந்தைகளுடைய ஆச்சரியமான ஒரு சுபாவம். இது குழந்தையா இருக்கும் பொழுது தெரியாது இல்லை, குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுதும் தெரியாது இல்லை, அப்பாவா இருந்தாலும் தெரியாது. பக்தி பண்ணாதான் அது புரியும், இல்லாட்டி ஒன்றும் புரியாது. இல்லாட்டி என் ரத்தம் இது என் குழந்தை 10 மாசம் கர்ப்பத்தை சொன்னாலுமே இந்த குழந்தையுடைய சுபாவம் சத்தியமா தெரிய மாட்டேங்க. அந்த மாதிரி இந்த பிரபு ஒரு நாள் அப்படி காலை உடம்பு சொல்லி விளையாடிட்டு இருந்தான், எல்லாரும் கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. நல்லா கக்க சிரிக்கிறது, அதுங்க சப்தமே வித்தியாசமா இருக்குமே. ஏதோ சப்தம் போடும், அதோடைய பாஷை இது என்னமோ பேசுறதே அவ்வளோ அப்படின்னா அப்படின்னு அது அதோட துவனி.
சாதாரண மனுஷ குழந்தைகளுக்கே இவ்வளவு உண்டு. நான் இது கிச்சாவை கேட்கணுமா? அம்மா இது இப்படி அவ புருவங்க இப்படி புருவத்தை பார்க்கறது என்னவோலாம் பண்றது. இந்த கையை காலை உதச்சு 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 அழகா ஒரு நாள் இப்படி 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 பார்த்தது. கையை தொடாவிட்டு கால் கரைச்சு கொடுத்து பயலுக்கு இப்படியே கால் அப்படி இழுத்த ஆச்சரியம். நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு, நன்னா இருக்கு. அது நல்லா கருப்பு, இவன் காலம் நல்லா கருப்பு, பாதமும் நல்ல சிவப்பு. இது குழந்தை இப்படி பார்க்கற இது வித்தியாசமா இருக்கே, கருப்பும் சேப்புமா ரொம்ப அழகா இருக்கேன், அம்மா அற்புதமா இருக்கே அப்படின்னு பாக்குறது. இப்படி காலை பிடிச்சது. இந்த காலை பிடிச்சு வாயில வச்சுக்கணும்னு ஆசை அப்படி கொண்டு வரும். முதல்ல அதுங்களுக்கு காலை கொண்டு வாயில வச்சுக்கும் பொழுது ரொம்ப தூரம் காலம் அடைக்கணும் என்னமோ பண்ணும். அது தன் காலை இழுக்கணும், ஏதோ உனக்கு இங்க ஏதோ பண்றது, உடனே டப்புனு காலை விட்டுறது. உடனே இப்படி இப்படி திரும்பி கால் அப்படி அப்படி ஒரு கால் அப்படி அப்படி தூக்கிட்டு வரும். இப்படி 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 பண்ணி ஒரு வழியா அப்படி பிடிச்சுடுறது. அதுகள் இந்த காலை பிடிக்கிறதே வராது. இந்த பிரபு அப்படியே பண்றான். அப்படி இப்படி 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 பண்ணி அப்படி காலை பிடிச்சுட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்றான். திருப்பி கால் தொப்புன அப்படி விட்டான். எல்லாரும் இப்படி பார்த்து எல்லாரும் சிரிக்கிறவனு இப்படி கை பார்த்து சிரிக்கிறது. ஆனா அந்த குழந்தைகளுக்கு அந்த ஹடம் உண்டு. அது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டுன்னா அதை பண்ணி சாதிக்கிற வரைக்கும் விடாது. அது குழந்தைகளுடைய சுபாவம். இதெல்லாம் தான் அழகு. திரும்பி அழகா காலை கொண்டு ஒரு வழியா பிடிச்சு ஒரு வழியா அப்படியே கொண்டு வந்து வாயில வச்சு நன்னா சப்பா ஆரம்பிச்சு. அதுல அந்த ஒரு கால் கீழே இருக்க ஒரு கால் அப்படி மடக்கிண்டு ரெண்டு கையில அதை பிடிச்சுண்டு இது வச்சு இந்த சப்பர அழகை பார்த்து கோபிகாச்சோ எப்படி இருக்கு பாரு. உடனே ஒரு கோபி என்னடி கிருஷ்ணபாகமா போடிய கால் பாரு, சிந்தாமரை பாதங்கள் என்ன அதுவும் நல்ல வளர்ச்சி அழுத்தி பிடிச்சுட்டு இருக்கோம். அதுல இன்னும் மிருதுவா இருக்கிற பாதங்கள் இன்னும் செவந்து போகிறது. விரல் எங்க நன்னா அப்படி பிடிச்சுட்டு இருக்கோ அந்த இடத்து அப்படியே செக்கச்சமேன்னு செவந்து போகிறது. இந்த தாமரை எல்லாம் பார்க்கலாம், ஒரு ஓரத்துல நல்லா சிட்ட சிவப்பு இருக்கும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் சிவப்பு கம்மியா இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள எதை பார்க்கணும், நல்ல வெளியில கொஞ்சம் ஒரு ரோசாப்பு மாதிரி ஒரு வண்ணம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படி வெள்ளை இருக்கு, இடத்துக்கு உள்ளுக்குள்ள பார்த்தா நல்ல ஒரு ஷேப் வரும். அது ரொம்ப அழகு பார்க்கறது. அந்த மாதிரி எந்த இடத்துல இந்த குழந்தைகள் இப்படி கண்ணை அழுத்தி பிடிக்கிறதோ அந்த இடத்துல அப்படி சேப்பு சேப்பா சேப்பு சேப்பா திட்டுதா தெரியும். பிடிக்கிறத இன்னும் சிவந்து போக. சீத கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயி வந்து காணீரே. நல்லா மலர்ந்த ஒரு தாமரை புஷ்பம் மாதிரி அவர் குப்புன்னு இருக்கு. சரதோத்புல்ல மல்லிகான்னு சொல்றாரு இல்லையா, சரத்காலத்துல மலர்ந்த மல்லிகை புஷ்பம் மனம் அப்படி வீசறது. அந்த மாதிரி அப்படி மலர்ந்தா மாதிரி இருக்கா எம்பெருமானுடைய திருக்கமல பாதம். ஆச்சரியமான திருக்கமல பாதம். அப்படியே பிரளயத்துல இருக்க மாதிரியே படுத்துட்டு இருக்கான். கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசயந்தம் அடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம். அப்படியே இருக்கான பிரளயத்துல எப்படி படுத்து. ஆனா சமயத்துல அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா பிரம்மதேவன் உட்பட எல்லாரும் வயிற்றுக்குள்ள அடங்கியாச்சு, யாரும் இல்லை. பகவான் பார்த்தானோ பிரளயத்துல எவ்வளவு அழகா படுத்துன்னு இருக்கும். ஏதோ ஒரு மார்கண்டேய மகர்ஷி மாதிரி யாரோ பிரார்த்தனை பண்ணி தபசு பண்ணி அந்த தரிசனத்தை கேட்கிறா, அவ பார்க்கிறா. இது சாதாரண இந்த கோபிகா ஸ்திரீகளும் பார்க்கட்டும், இந்த அறிவதில்லாத ஆய்வுலத்து ஸ்திரீகளும் பார்க்கட்டும்னு சங்கல்பம் வந்து அழகா அப்படி காலை வளர்ச்சோடி வாழ வச்சிருந்தா. அவ்வளவு அழகு. அது மாதிரி குழந்தைகளை பார்க்கணும்னா அந்த காலை வளர்ச்சுண்டு வாயில வச்சுட்டு படுத்துட்டு அழகுதான் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி எம்பெருமான அந்த பாதத்தை கொண்டு வாயில வச்சுன்னு தப்பிக்கிறது தான். வாயை வச்சுட்டு அப்படி அதுல வேற கொஞ்சம் தூரம் தப்பிக்கிறது. அவ கொஞ்சம் அப்படி கண்ணுல தெரிய மாட்டேன், உடனே காலத்துக்கு இப்படி பாத்துக்கிறது, திருப்பியும் அப்படி திருப்பி இப்படி பாத்துக்கிறது, திருப்பி இப்படி பாத்துக்கிறது. அது ஒரு சுக்கம். அது அந்த பாதம் பார்க்கறது ஒரு அழகு, திரும்ப வாயில வச்சு ரசிக்கிறது ஒரு அழகு. திருப்பி காலை விட்டு ரொம்ப நேரம் கையெல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆயிருக்கான் வயிறுக்கு, காலை விட்டு இப்படி 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 பார்த்தது. திரும்பி இப்படி வாய்க்குள்ள ஏதோ கையெல்லாம் எடுத்துன்னு போச்சு. என்னமோ அவ்வளவு ருச்சியா இல்லை. அது என்னமோ அது ஏதோ எப்பவுமே ஒன்று கஷ்டப்பட்டு ஒன்று கிடைச்சா ரொம்ப ருச்சியா தெரியும்.
அல்பமா கிடைச்சிருக்குன்னா அது பார்த்து என்னமோ இது ரொம்ப சாதாரணமா கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு பொசிஷன்ல ஏதோ கிடைச்சது, அது கிடைக்கலையே எப்படி இது காலம் அதோ இதோ வந்து உடனே திருப்பி அப்படி பிடிக்கிறது, அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வர அப்படி வாயில வச்சு தப்பிக்கிறது, அப்புறம் இப்படி தூக்கி ஒரு பார்த்துக்கிறது, திருப்பி வாயில வச்சுக்கிறது தப்பிக்கிறது, திரும்பி இப்படி தூக்கி பார்த்துக்கிறது. சீதக்கடலுள்ள முதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும். என்ன அழகு பார்க்க வார்த்தை, பிடித்து சுவைக்கணும் உண்ணும், அப்படி பார்த்துக்கிறது. ஆகாரம் என்ன சாப்பிடும் அது பார்த்து பார்த்து சாப்பிட்றது, பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே. திருப்பாதங்களை பாருங்களே, என்ன அழகா இருக்கு, என்ன நேர்த்தியா இருக்கு. அச்சோ, அந்த சேப்பு அப்படியே மனச கொள்ளை அடிக்கிறதே. இந்த பாதத்தை பார்க்காம எதை பார்த்தாலும் உங்க காலை பார்க்கறது, விரல் நகத்தை பார்க்கறது, அது இருக்க அழுக்க பார்க்கறது, அல்ப மனுஷால பார்க்கறது, காலில் சேது பூண்டு இருக்கான்னு பார்க்கறது, வெடிப்பு இருக்கான்னு பார்க்கறது, இதே பொழப்பா. எம்பெருமானுடைய திருப்பாத கமலங்களை பார்க்க வேண்டாம். ஆச்சரியமான திருப்பாத கமலங்களாச்சு, அற்புதமானதாச்சு. சில பேர்ல நெயில் பாலிஷ் இட்டு அவாயிட்டு அவாலே பார்த்து யாருமே பார்க்கலாம், அப்பப்ப பார்த்து பார்த்து வர நெயில் பாலிஷ் பார்த்துவோம், பெரிய பாடு. ஆனா அந்த மாதிரி இல்லாம எம்பெருமானுடைய கமலபாதம் அதை பார்க்க வேண்டாமா? பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே. பவளவாயீர் வந்து காணீரே. கோபிகாசிகளை வாங்கோ வாங்கோ வாங்கோ. இந்த கிச்சா படுத்துன்னு இருக்கிறதும் அது காலை படுத்துன்னு இருக்கிறதும் அதை வாயில வச்சுட்டு சப்பறதும், அதை சப்பும் பொழுது கொஞ்சம் ஈரம் பட்டு அந்த தாமரப்பூ மழை நனைஞ்சா கூட இருக்கான். அந்த விரல்லாம் விரல் அப்படி நனைஞ்சிருக்கான். இப்படி வாயில போட்டு கொதப்பி எடுத்திருக்காது. வாய் ஒரு பக்கமா அப்படி அங்கங்க எச்சில் வேற வழியறது, அவ்வளவு அழகா இருக்கு. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே. பவளவாயி வந்து காணீரே. அழகான அந்த பாதத்தை பார்த்து அனுபவிச்சான் பகவான். அப்படியே தளர்ச்சி போயிட்டார். ராத்திரி தானே சிரிக்கிறார். அச்சோ, இது பாதத்தை எடுத்து வாயில வச்சுக்கிறது, அதை பார்க்கிற அழகு, திரும்பி பாதத்தை விடுற அழகு, திரும்ப பிடிக்கிற அழகு, இது கிடைக்குமான கையை தொழாவற அழகு, இது கிடைக்கணும் வீண் அழகு, என்ன ஆச்சோ ஏதாச்சும் ஓடி வந்து அப்புறம் வரல் கிடைச்சோம் அபாரா அப்படின்னு சிரிக்கிறது. பரம சுகமா செடியே நினைச்சு 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 ஆனந்தத்துல மக்னமாயிட்டார் பெரியாள். தன்னையே மறந்து போயிட்டார், ஆச்சரியமா மறந்து போயிட்டார். அழகா பகவான் இதகான்னு சொல்லிட்டா அதுலயே மயங்கி அப்பா நன்னா பாதுட்டேன்னு ஒரு திருப்தி வர வரைக்கும் நிறைய தரிசனங்கள் காட்டினே இருக்காங்க. நிறைய தரிசனங்கள் காட்டி பார்த்து நன்னா பாதுட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி சம்பவிச்சுடுத்தான். உடனே பகவான் அடுத்து காண்பிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆச்சரியமா மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஜோரா, தொட்டில்ல போட்டு தூங்க வேண்டிய வஸ்துவாச்சு, தூங்க வைக்கக்கூடிய வஸ்துவா, தூங்குற வஸ்துவா, ஆனாலும் அது தொட்டில் எல்லாம் போட்டு தூங்க வைக்கிறார். அது தூங்க வைக்கும் பொழுது பகவானுடைய விரல் அழக பார்க்கிறார். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே. ஒண்ணுதலீர் வந்து காணீரே. அழகா யசோதை குழந்தை படத்துக்கு அப்படி காலெல்லாம் அப்படி பிடிச்சு விடுறாளா, குஞ்சித்தமான பாதங்கள் அப்படி எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விடுறா. தயலை தன் மேல போட்டு காலை நீட்டிண்டு ஒரு மனையில உட்கார்ந்து காலை நீட்டிண்டு புடவை தூரம் என்ன வாரி சுருட்டிண்டு தன் முழங்கால எம்பெருமான போட்டு இப்படி 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 என்ன தேய்க்கிறாள். தேய்க்கும் போது அந்த விரல் இடுக்கெல்லாம் அப்படி இப்படி 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 கையை விட்டு 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 எண்ணெயை தேய்க்கிறாள். இந்த விரல் அப்படி பார்க்கிறாள். சமயத்தை எழுதான அந்த கருப்போடு என்னது அப்படின்னு பார்க்கிறாள். இந்த அம்மாவுக்கு எப்பவுமே குழந்தைகளுடைய சரீரத்தை பார்க்கறது ஒரு சுகம். அது சரியா இருக்கா, அது நன்னா இருக்கா, அது எப்படி இருக்கு, அது ஒரு அலாதியான ஒரு பிரியம். அதுவும் அந்த குழந்தைகளுடைய இந்த பாதங்கள்லாம் கல்மஷம் இல்லாம இருக்கணும். பெரியவாளுடைய பாத கல்மஷம், ஏன்னா திருடுதனம் பண்ற அங்கங்க ஓடுறது ஒழியது.
குட்டி குழந்தைகள், சின்ன குழந்தைகள், கை கால் மலைக்காத குழந்தைகள் அந்த இதுல அது பூமியில இன்னும் பாதமே பதிக்கல. அதனால இதுக்கு இன்னும் அழகு ஜாஸ்தி. பூமியில பாதமே படலையும், அது பூமியில பட 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 கொஞ்சம் அதுக்கு ரஃப் வந்துடும், கொஞ்சம் தோலெல்லாம் தடிமனா. ஏன்னா ரொம்ப மிருதுவா இருந்தா பூமியில நடக்கும்போது கஷ்டம். அதனால அது நடக்கிற வயசு வர வர அதனுடைய தோலெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடினமாயிட்டே வரும். வயசாக வயசாக வெடிப்பு வெடிப்பா வந்து நல்லா கடினமா நல்லா எருமாட்டு தோல் முறை 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 முறைன்னு தான் இருக்கு. இந்த குழந்தைகள் பார்க்க அப்படி மெத்து 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 மிருதுவா இருக்கும். அது பஞ்செல்லாம் சொல்லப்படாது, ஒரு ரோஜா இதழ் கூட சொல்லப்படாது, அதை விட மிருது இந்த குழந்தைகளுடைய பாவம். பூமி படாத குழந்தை பாவம், பூமியில பட 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 கூட சொல்றோம் மிருது தன்மை போயிடும். எல்லாருக்குமே இந்த லோகத்துல எல்லாரும் நல்லா பார்க்கலாம். அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் கூட பார்க்கலாம். அது இட்னூண்டு இருக்கும்போது விரல் இட்னூண்டு தேமேன்னு இருக்கும், ரொம்ப மிருதுவா இருக்கும். அதே வளர வளர நகம் எல்லாம் பெறான்ற மாதிரி பெருசா வளர்ந்துடும். அது பார்க்கறதுக்கு வேகமா இருக்கும். சிங்கம்லாம் சிங்கக்குட்டிலாம் அழகடி கத்தின்னு சொன்னாங்க, மேல அப்படி தட்டினா கூட ஒண்ணாக்காது. அதே பழமா சிங்கம் அரைஞ்சிட்டோம்னா தெரியும், கையில வச்சு ஒரு அரைஞ்சிட்டோம்னா போச்சு. அந்த மாதிரி இந்த பூமி படாத குழந்தையுடைய பாதம், அதுக்கு ஒரு தனி சிவப்பு, அதுக்கு ஒரு தனி அழகு. இந்த பூமி படாத குழந்தை பாதம், அதனால அம்மா அப்பா அப்படி பிடிச்சு நேரம் தொட்டுட்டே இருப்பேன். நிறைய பேர் பார்க்கும், நடக்க ஆரம்பிச்சுட்டா கண்டடத்தை நடக்குமே, அதனால பெரிய பாடு. பூமியில படாம இருக்கிறதுனால சுகமா இருக்க அந்த பாதம். அது அப்படி யசோதை அப்படி பார்க்க குட்டி 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 வர நல்லா கருப்பு, அப்படி அட்டகரி. ஒரு பக்கம் நல்லா சிகச்சவேல். இதுல அந்த நகம் எல்லாம் பல 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 ஜொலிக்கிறதாம். முத்தும் மணியும் வைரமும் நன் பொண்ணும். முத்து மணி வைரமா. ஒரு விரல் நகத்தை பார்த்தா முத்து போல இருக்கு, ஒன்னத்தை பார்த்தா மணி போல இருக்கு, இன்னொன்னத்தை பார்த்தா வைரம் போல ஜொலிக்கிறது. குழந்தையோட விரல் எல்லாம் இந்த உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு இந்த குழந்தையோட விரல் நகங்கள்ல எண்ணெயை தடவி எண்ணெய் படுமே, அதுக்கப்புறம் அதுல ஏதானும் வெளிச்சம் படும்போது பளிச்சு 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 மின்னும். வயசான வாளுடைய இதெல்லாம் மாறி போயிடும். அது எங்கேயா இடிச்சுட்டு இருப்பான், நசிங்கி இருக்கும், விரல்ல ஏதாவது காப்பு காஞ்சிருக்கும், இல்லாட்டி ரத்தம் கட்டின்னு இருக்கும் விரல்ல. இங்க பாக்குறதுக்கே ஒன்றும் கன்றாவியத்தான் இருக்கும். 1000 காரியங்கள் பண்ணி எல்லாம் அழுக்கழுக்கா இருக்கும். கஷேத்திரம் நடந்திருப்பா, ஒரே கண் கொடுத்து பார்க்க முடியாது யாரும், யார் காலையும் கண் கொண்டு பார்த்தோம்னா கஷ்டம். இந்த காலையோ கையோ இப்படி இதெல்லாம் சில பேர் நகம் வளர்ப்பா. நகம் வளர்க்குற வளர்க்க நகத்தை அழுக்க பார்த்து பார்த்து எடுக்கிறதே சொல்லுவோம். எங்க இடத்துல கூட கவலை கிடையாது. இப்படி பார்த்து 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 நமக்கு வெறுத்து போயிடும். ஏதாவது ஒரு காரியமா நகத்தை அழுக்க எடுத்துட்டே இருப்பா. ஆனா குழந்தைகள் அப்படிலாம் அது பாட்டுக்கு இருக்குமா. அதுல பல பலம் ஜொலிக்கிறதா. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தட்டி பதித்து தலை பெய்தார் போல. தங்கத்துல வார்ப்படம் பண்றது, அதாவது தங்கத்தை அப்படி உருக்கி கொட்டி அப்படி ஒரு பாதம் மாதிரி பண்ணி அது அந்த நேரத்தை அப்படி முத்து மணி வைரம் அப்படி பதிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பகவானுடைய விரல் நகங்கள் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தட்டி பதித்து தலை பெய்தார் போல். அழகான திருவடி, அதுல விரல் நகங்கள். ஆமா, விரல்கள். சின்ன விரல், அதுக்கு அடுத்த விரல், அதுக்கு நடுவிரல், அதுக்கு அடுத்த விரல், அதுக்கப்புறம் ஆச்சரியமான கட்ட விரல், கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. விரலை பார்த்தால எப்ப எப்படி இருக்கு பாரு, நல்லா கொழுக்கு முழுக்கு, நல்லா வட்டமா ஜம்முன்னு இருக்கு நகங்கள். அம்மா தோத்து போகிறது மனசு. பத்மநாபரை பார்த்தோம்னா என்ன விரல் நகங்கள் பளிச்சு 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 அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி அது தங்க விரல்கள் தானே. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தட்டி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தி திருந்தவா காணி. 2 காலையும் அப்படி சேர்த்து நிக்க வச்சு பகவானுக்கு பாத பூஜை பண்ணோம்னா அவ்வளவு அழகா இருக்கா. இந்த பத்மநாபருடைய திருவடி எவ்வளவு அழகா இருக்கு. அத்தனை ஆச்சரியமான பாதமூலங்கள், திருவடி தாமரைகள் அப்படியே மெய்சிலும் பாண்டுறாங்க. பார்க்க தொட்டு பார்க்கலாமே, அப்படி அழகா அந்த நீ கோடு கூட போட்டு வச்ச மாதிரி விரல்கள். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் சத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தி திருந்தவா காணியிலே ஒண்ணுதலி வந்து காணியை வந்து பாருங்க. என் சிச்சாவுடைய விரல்கள்லாம் பாருங்க. அதை அப்படி சொடுக்கெடுக்கிறான் சமையல், அது காலை இழுத்துக்கிறது. அவ சில பேருக்கு பழக்கம் உண்டு, யாராவது சொடுக்கு எடுத்துருவா. குட்டி குட்டி வந்து சொடுக்கிறதுக்கு பெரியவாள் பிடிக்கும்.
இப்படி இழுக்கிறாளாம். ஒரு விரல் இப்படி சுருக்குதுன்னா அது ரொம்ப கிடக்கணும், டக்குனு வரல இப்படி சுருட்டிக்கிறது. ஆனால் அடுத்த வரல இப்படி இழுக்க திருப்பி இப்படி சுருட்டிக்கிறது. ஒவ்வொன்றா அது குழந்தைகள் பார்க்கல, எப்பொழுதுமே காலை அப்படி வச்சு இப்படியே தான் வச்சிருக்கும். அது ஒரு மாதிரி அந்த விரல்கள்லாம் அதை ஒன்று இறுக்கி வச்சுருக்கோம், இப்படி வளர்ச்சி வச்சுருக்கோம். அப்படியே சாதாரணமாக வச்சிருக்காரு. அதில் ரெண்டு ஒட்டிட்டு 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 அப்படியே இருக்கு. அந்த 5 விரல் அப்படியே ஒட்டிண்டு அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. அந்த சமயத்தில் கிட்டி முன்னு அந்த காலை அப்படி சுருட்டி அப்படி காலை இழுத்துக்கும். இப்படி காலை அப்படி கொஞ்சம் அப்படி கிட்டி மூட்டினோம் அப்படின்னா பூச்சை பண்ணினோம்னா உடனே காலை அப்படி இழுத்துக்கும். அப்படி வரலாம் அப்படி மடக்கிண்டு அந்த காலை இழுத்துக்கிறது கேட்க சிரிக்கிறது அழகு. திரும்பி காலை இப்படி விடு, திரும்பி இப்படி காலை இப்படி இழுத்துட்டு கேட்க சிரிக்கிறது அழகு. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பக்தி விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரேன். இது மேலேந்து பார்த்தா ஒரு அழகு, கீழேந்து பார்த்தா வரல ஒரு அழகு. இந்த கீழே சமையல அந்த குட்டி குழந்தைகள் இருக்குன்னா சமையல காலை வந்து சொல்லி வராது. உடனே அம்மா அப்பா என்னடா பையன் உதைக்கிறியோ அப்படின்னு சொல்லி 2 காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பான். அந்த பாதத்தை பிடிச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய பாதத்துக்கு ஒரு மனம் உண்டு. ஏன்னா பூமியில இறங்கி நடக்காத பாதம் இல்லையா, அந்த பாதத்தை பிடிச்சுன்னு முத்தா கொடுக்க அப்படி கண்ணத்தை அப்படி தட்டிக்கிறது. என்ன படுத்துறாங்க அப்படின்னுவான். இந்த தாமரை எல்லாம் திறக்கிறது இப்படி தட்டுவா தெரியுமா, அந்த மாதிரி அப்படி ஒரு தட்டு. அது ஒரு குதூகலம், அது ஒரு ஆனந்தம். மனுஷ குழந்தைகளிடத்திலே இவ்வளவு ஆனந்தம் இருக்கு அப்படின்னா பிரபுவுடைய திருவடி தாமரைகளாச்சு. அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி கட்டுற என்னடா பெயர் படுத்துறாங்க அம்மா அப்படின்னு 2 கை அப்படி முத்தம் கொடுக்குறாங்க. யசோதை 2 காலை பிடிச்சுன்னு அழகா அப்படி திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க. காலை 2 திருஷ்டி போட்டு வச்சுட்டா. இருந்தாலும் யசோதை பார்த்தா வரல் ரொம்ப அழகா இருக்கு. இந்த 2 வரல திருஷ்டி போட்டு வைக்கிறது இல்லையா, ஒவ்வொரு வரலையா ஒவ்வொரு பொட்டா வைக்கலாம். ஒவ்வொரு பொட்டா வைக்க அது இன்னும் அழகா ஆயிடுச்சு. அச்சோ அழகா ஆயிடுது, சரி கொஞ்ச நேரம் அப்பி வைக்கலாம். அப்பி வச்சாலும் அழகா இருக்கு. என்ன பண்ணாலும் எம்பெருமானுடைய செந்தான் பத்மநாபருடைய பாதங்கள் இப்படிதான் பார்த்துருக்க. இப்படி போய் பார்த்தது இல்லை. பார்த்தேன்னா தெரியும் என்ன அழகு. கொழுக்கு மொழுக்கு சீனிவாசரது பார்க்க முடியாது, திருப்பதி பெருமாள் பாக்கியவிகார் நின்றுக்கு பார்க்க முடியாது, உடுத்துக்கு பார்க்க முடியாது, பாண்டரங்களும் பார்க்க முடியாது. பார்த்தேன்னா தான் தெரியும். உள்ளங்கால அழகு ரொம்ப விசேஷம். புறங்கால காலம் உள்ளங்கால அழகு பார்க்க முடியுமா அப்படின்னா நவதிருப்பதியில திருப்புளியங்குடின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு. அதுல பெருமாளுடைய திருவடி பேக் சைட் பார்க்கறது மட்டும் ஒரு ஜன்னல் உண்டு. வெளியில அப்படி பிரகாரத்தை சுத்தி வந்தோம்னா அந்த ஓட்ட வழியா அவருடைய பாதத்தை நன்னா அப்படி பார்க்கலாம். அப்படியே அங்க வளைஞ்சு கொழுக்கு முழுக்குன்னு எந்த இடத்துலையுமே அப்படி பெருமாளுடைய பாதங்களை பார்க்கவே முடியாது, முடியவே முடியாது. உள்ளுக்குள்ள கோவில பூஜை பண்ணப்பட்டவான பார்க்க முடியுமே ஒழிய மற்றவாளுக்கெல்லாம் அது பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் திருப்பதி பேசப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஜன்னல், அதில் பார்த்தா ஜம்முன்னு பெருமாளுடைய அந்த திருப்பாத கமலம் தெரியும். பின்பக்கத்தையும் இப்படி பார்க்கலாம். புறங்கால் இல்லை உள்ளங்கால் தெரியும். நல்லா ரொம்ப அழகா இருக்கும். பார்த்தோம்னா தான் நிஜமாவே ஆஹா அப்படின்னு போகணும். அத்தனை அழகு. அதுலயும் கீழே அப்படி பார்க்கும்போது இந்த விரோர்கள் மனுஷா பெரியவாழ வரல பார்த்தோம்னா அங்கங்க வெடிப்பு, ஏதான அழுக்கு நித்தியோ ஒண்ணு இருக்கும். இல்லாட்டி ஏதான் சேர்த்து பொண்ணு என்னமோ இருக்கும். இல்லாட்டி அப்படியே சில பேர் கால் பார்க்கணும் அப்படியே மட்டமா இருக்கும். அது ஒரு வளைவு நெளிவே இருக்காது. ஆனா பிரபுவுடைய பாதம் அப்படி இருக்கும். அந்த பாதத்தை தூக்கி அவன் வச்சுட்டு இருந்ததை பார்த்தே ஒரு வேடன் இது மாண்டானோன்னு அம்பு விட்டான் பகவானுடைய கடைசி சமயத்துலன்னா 125 வயசுலயே அந்த பாதம் அவ்வளவு ஜோரா இருந்து ஒருத்தன் அம்பு விட்டான்னா சின்ன பிள்ளையாருக்கும் எப்படி இருந்திருக்கும். இத்தனையோ குருஷேத்திர யுத்தத்துல ஓடி ஆடி எல்லாம் பண்ணி மாடெல்லாம் மேய்ச்சவன். பிருந்தாவனத்துல மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அங்க ஓடி இங்க ஓடி தாவி குதிச்சு காளியின் தலைமையில ஆடி குருஷேத்திரத்துல குதிரையெல்லாம் குளிப்பாட்டி வேக வேகமான வந்து இப்படி எல்லாம் பண்ண அந்த பாதமே அத்தனை அழகுன்னா அந்த பிறந்த குழந்தையுடைய பாதை எவ்வளவு அழகா இருக்கும். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தட்டி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலில் வந்து காணி. அதனாலதான் பெரியவாள்லாம் உன் சரணாரவிந்தத்தை ஒரு தூசா இருந்தா போதும்டான்றான்னா இந்த சரணத்துல ஒரு தூசா இருந்தா அந்த சரணத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். மெத்து 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 மெத்துன்னு இருக்குமே. சமயத்துல ராதிகாலாம் என்ன பண்ணுவாளா கீழே உட்காந்துருவாளா. பகவான் சொன்ன அடி பஞ்சனில பக்கத்துல உட்காது. இல்ல வேண்டாம் கேட்டா எதுக்கு அவன் காலை தூக்கி மடியில வச்சுடு அப்படி அப்படி மெத்து மெத்துன்னு இருக்குமே. அதை அனுபவிக்கிறதே தனி சுகம்தான். இந்த பாதை தூக்கி தன் மடியில வச்சு அனுபவிப்பாளாம் ராதிகா. அப்படி ஒரு செந்தாமரை பாதங்கள்
அதுலயும் அந்த விரல்கள் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலி வந்து காணீரே. பகவான் அழகா காண்பிச்சு கொடுத்துட்டான் அவருக்கு தன்னுடைய விரல் அழகு, நக அழகு, புறங்கால் அழகு, உள்ளங்கால் அழகு எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்துட்டான். கேட்கணும், செஞ்சு கதர்வா பத்மநாபர் தானே பார்த்துட்டேன். என்ன பார்த்துட்டேன்? ஒன்னும் பார்க்கல. இன்னும் என்ன பார்த்துட்டா? பத்மநாபர் பார்த்துட்டேன், பத்மநாப தரிசனமா எடுத்து யாரை ஏமாத்தின்னு எத்தனை நாளாயாச்சு, எத்தனை வருஷமாயாச்சு? பத்மநாபருடைய உள்ளங்கால் அழகு பார்க்க வேண்டாமா? இன்னும் இடது கால விரல்களையும் முழுசா பார்க்கணும். ஒரு கட்ட வரல பார்த்துட்டு அந்த விரல்களை பார்க்கணும், அந்த உள்ளங்கால் அழக பார்க்கணும். அத்தனை சிரேஷ்ட இதையே அனுபவிச்சிருந்தோம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम
श्री पूज्य श्री श्री अम्मावुक्कु जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्री इंदु माता की जय श्री स्वामी आழ்வார் के जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय।